கேட்டு கர்த்தர் நம்மளுக்கு இப்படியெல்லாம் செய்வாரா என்று டவுட்டா கேட்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்குவார். வாக்கு தத்துவம் லூக்கா 12:31 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. தேவனுடைய ராஜ்யம் எதுங்க? தேவனுக்கு நம்மளுக்கு ஆராதனை செய்யறது, தேவனுக்கு நம்ம காணிக்கைனா கொடுக்கறது, ஆத்துமாக்களை கொடுக்கறது. பணம் கேட்கல, நகை கேட்கல, உங்க ஆஸ்தியை கேட்கல, எதுவுமே கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு? கனியை கொடுங்கள் என்று கேட்கிறார். அதனால தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணுமா. பயப்படாதே சிறு மந்தியே, பயப்படாதே சிறு மந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உள்ள பிதா பிரியமாய் இருக்கிறாராம். நம்ம சிறு மந்தை தான், ஆனா ஆண்டவர் பெரிதா கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. பிதானவரை நம்ம மம்மி டாடி நம்ம கல்யாணம் ஆயிட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நம்மள பார்க்க வரும்போது வெறும் கையில வராங்கள, வெறும் கை எடுத்துன்னு வராங்க. தேவையானதெல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து, அட்லீஸ்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை கூட எடுத்து வந்து போடுறாங்க. அது அன்பு பரிமாறுகிறது. புரிஞ்சிச்சுங்களா? அன்புல காமிக்கிறது. துணிமணில இருந்து, பணம்ல இருந்து, வீட்டுல லட்டு பலகாரம் என்னென்னவோ செஞ்சு நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக சந்தோஷமா கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் அவரு சாயலாகவே நம்மளை படைத்து அவரு பிள்ளையாக அவர் நாசினால ஊதி இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வந்து இருக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றதுல சரி, சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. அவர் படைச்சதெல்லாம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இல்ல தானே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, என் பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க.